Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய சேனல்ல ஒரு நியூ சாஃப்ட்வேர் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ என்ன சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா Sketchup. சோ இத பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், Unacademy இருந்து பாத்தீங்க அப்படினா Gate ESE batches ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா evolve batches as and then target batches இருக்கு. சோ உங்களுக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுல போய்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. சோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து இந்த CT123 அப்படிங்கற கோட் இல்ல அப்படினா என்னுடைய ரெஃபரல் கோட் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது ஏன் நீங்க சூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரக்சர்ட் கோர்सेस and then PDF கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் கண்டக்ட் பண்றாங்க. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா கீழ கொடுக்கிற லிங்க்ல போய்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஏன் Sketchup சூஸ் பண்ணங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படினா AutoCAD 3ds Max Revit Architecture இது மூணுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம Sketchup-உம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படினா இந்த நாலு காம்போ வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜாப் சர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து Sketchup வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க Sketchup வேணும்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்காக தான் Sketchup நாம சூஸ் பண்ணிருக்கோம். சோ அப்கமிங் டேஸ்ல நம்ம கண்டிப்பா வந்து அனாலிசிஸ் சாஃப்ட்வேரும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு Sketchup-ல இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஃபுல்லா கவர் ஆயிடும். அதனால நமக்கு வந்து Sketchup பாத்தீங்க அப்படினா முடிஞ்ச அளவுக்கு Thursday or Fridayல இருந்து நான் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம Revit Architecture 7 days பிளானும் நமக்கு parallel-ஆ போயிட்டு தான் இருக்கும். Sketchup-உம் நம்ம parallel-ஆ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ Sketchup வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு similar to 3ds Max மாதிரி தான். 3ds Maxல நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே தான் Sketchup-லயும் பண்ணுவோம். பட் டூல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். Sketchup-ஓட ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு லைட்டிங்ஸ் கொடுக்கிறது. அதுக்கு அப்புறம் சேம் நம்ம 3ds Maxல என்ன ரெண்டர் பண்றோமோ அதே தான் Sketchup-லயும் பண்ணுவோம். 3ds Maxல வீரே பண்ணுவோம் இல்லையா? சோ அதே தான் நம்ம இங்க வீரே ரெண்டரிங் தான் இருக்கு. சோ நீங்க வந்து வீரே ரெண்டரிங் முடிச்சிட்டு நீங்க இதுல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். 3ds Maxல என்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணுவோம். டூல்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஃபரண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து Sketchup கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தான் 3ds Max மாதிரி எதனா Sketchup-உம் இருக்கு. நம்ம வந்து Sketchup-உம் நம்ம படிக்கணும் அப்படினு கேட்டிங்கனா ஒரு சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா Sketchup-ல மாடலிங் பண்ணிட்டு 3ds Maxல ரெண்டர் பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அதனால நம்ம காம்போவா 4 சாஃப்ட்வேரும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படினா ஜாப் சர்ச் பண்ண ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான். ஒரு 4-5 டூல் தான் நமக்கு ரிப்பீட்டடா இருக்க மாதிரி இருக்கும். சோ என்னால எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஈஸியா கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியா உங்களுக்கு கன்வே பண்ண பார்க்கறேன் வீடியோஸ்ல. சோ முடிஞ்சா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய Sketchup வீடியோஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கொடுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.